பெருநாள் முடிஞ்ச கையோட எங்க கிளம்பிட்டு தானே பாக்குறீங்க. இங்க எனக்கு 2 நாள் அகாமடேஷன் ஃப்ரீ. வாங்க சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கொடைக்கானல் மினி vlog பார்க்கலாமா? கரெக்டா 7:30க்கு மாட்டுத்தாவணில இருந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாப் ரீச் ஆயாச்சு. ஆப்போசிட்ல உள்ள கடையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு நம்ம புக் பண்ண கேப்ல ஏறி நேரா ஹோட்டல்ல வந்து செக் இன் பண்ணியாச்சு. சோ நான் என் வெட்டிங்காக சென்னை சில்க்ஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்த போது எனக்கு வந்து ஹனிமூன் கூப்பன் கிடைச்சிருந்துச்சு. சோ அந்த கூப்பன் யூஸ் பண்ணி தான் இந்த 2 நாள் ஸ்டேவை ஃப்ரீ அகாமடேஷனோட கிடைச்சிச்சு எனக்கு. நம்மவே இந்த ஷூ எப்பயாவது தான் போடுறோம். அதுக்கே பொருட்களை போல வந்த கையோட தண்ணி ஏறிடுச்சு. சரின்னு புதுசா ஒரு ஸ்லிப்பர் வாங்கி மாட்டிட்டு கிளம்பியாச்சு. கரெக்டா 9:30க்கு நம்மளோட ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸா சூசைட் பாயிண்ட் என்கிற கிரீன் வேல்யூ வியூ பாயிண்ட்க்கு தான் போயிருந்தோம். இங்க என்ட்ரி டிக்கெட் எல்லாம் கிடையாது. சோ அதுக்கடுத்து ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு. அந்த செக் போஸ்ட்ல பெர் ஹெடுக்கு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இந்த 30 ரூபீஸ்க்கு 4 பிளேஸை விசிட் பண்ணலாம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் போனது பில்லர் ராக். இந்த பில்லர் ராக் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்னன்னா குணா கேவ். இந்த மஞ்சள் பாய்ஸ் வந்ததும் போதும் இன்னும் சுபாசுங்கிற அந்த ஃபீவர் குறையவே இல்ல. அதுக்கு அடுத்ததா போனது பைன் ஃபாரஸ்ட். இந்த இடத்துல குரங்கோட தொல்லை ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு. சோ பி கேர். நாலாவதா நம்ம விசிட் பண்ணது மோயர் பாயிண்ட். இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபாரஸ்ட் கூட்டிட்டு போவாங்களாம். பட் நம்ம போன நேரம் அன்பார்ச்சுனேட்லி கொம்ப வந்து இறங்கிட்டான். சோ அதனால அந்த பிளேசஸ்க்கு எல்லாம் போக முடியாம ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா கவர்மெண்ட் ரோஸ் கார்டன். இங்க வந்து என்னன்னா என்ட்ரி டிக்கெட் பெர் ஹெடுக்கு 50 ரூபீஸ். சோ இது வந்து மார்ச் மந்த் அப்படிங்கறனால கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஃப்ளவர்ஸ் எதுவும் இல்ல. சோ அந்த பிளாசம் சீசன் வரதுக்கு மே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த பிளேஸையும் ஸ்கிப் பண்ணியாச்சு. இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்கு. அதனால டே 1 பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். இந்த ரோஸ் டேரிஸை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.